விடிய அரசு சிறு குறு தொழில் நிறுவனமான வெல்டிங் ஷாப் குறித்து பட்ஜெட்டில் அறிவிக்காதது பெரும் ஏமாற்றத்தை அளிப்பதாக வெல்டிங் ஷாப் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சாமானியர்கள் பயன்பெறும் வகையில் பட்ஜெட்டில் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாள்தோறும் உயர்ந்து வரும் இரும்பு பொருட்களின் விலையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், மின்சாரத்தில் மானியம், வட்டியில்லா கடன் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பட்ஜெட்டில் எதிர்பார்த்ததாகவும், இந்த விடிய அரசின் பட்ஜெட்டில் தங்களுடைய தொழில் நிறுவனங்களை மேம்படுத்தும் வகையில் அறிவிப்புகள் இல்லை எனவும் தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர் முன்னேற்ற சங்கத்தினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். வெல்டிங் தொழில் சார்ந்த எங்களுக்கு மின்சாரத்தில் மானியம், நாளொன்றுக்கு தினமும் விலையேற்றத்தை செய்து கொண்டிருக்கின்ற இரும்பு விலையில் மானியம், மேலும் வட்டியில்லா கடனை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகின்றோம்.